வணக்கம். நான் திருப்பூர் தங்கராஜ். மே 5, 2026. நான் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டு அரசியலில் முதலாக எனக்கு தெரிந்து என் அனுபவத்தில் நீண்ட காலமாக தேர்தல்கள் எப்படி நடந்ததுன்னா, ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து அல்லது பணம் கொடுத்து அந்த மாதிரி வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று வந்தார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்களுடைய கட்சி பணமே கொடுக்காம இந்த 108 தொகுதிகளை வெற்றி பெற்றிருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் கூட என்ன நினச்சேன்னா, இந்த திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல அரசியல் திருப்பமாக திரு விஜய் அவர்களுக்கு 108 எம்எல்ஏ கிடச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருந்தால் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். இப்படி இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் எப்படி கடவுள் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது இப்படி நடக்கும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க, முதல்லையே சொன்னாங்க. அதில் ரவி ஐபிஎஸ் அவர்கள் ஒரு சர்வே எடுத்து சொன்னாங்க. ஒரு ஜோதிடர் அவர் விஜய் 41% வாக்குகள் வாங்குவார், 120 சீட்டுக்கு மேலே வாங்குவார், இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. திரு செல்வி அவர்களும் கூட விஜய்க்கு அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் முன்கூட்டியே சொன்னாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம பெரிதாக நம்பலை. ஆனால் இன்றைக்கி அது நடந்திருக்குது. உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க, வரவேற்கத்தக்க, கொண்டாடத்தக்க விஷயம்தான் நான் நினைக்கிறேன். மக்கள் எப்போ பணம் வாங்காமல் ஓட்டு போடுறாங்களோ அப்போ தான் அதிகாரத்துக்கு வர அரசியல்வாதிகளை நாளைக்கு கேள்வி கேட்க முடியும். அது நடந்திருக்குது. அருமையான ஒரு தேர்தல். எந்தெந்த மாநிலங்களில், அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு அவங்க ஒத்து போகலையோ, நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தாங்களோ, அந்த மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு வருது. உதாரணமாக மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் முழுக்க இந்திய நாட்டிற்கு எதிராக அந்த வங்காளதேசத்திலிருந்து வந்த முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்கறது, இன்னும் பல உரிமைகளை அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய தவறு. அதைய இப்போது உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முழுக்க இந்தியாவின் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தது. அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு மாநில அரசாங்கமும் மத்தியில் ஆளுகின்ற கட்சிக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. கேரளாவில் பினராயி விஜயனும் சரி, தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்களும் சரி, இந்த 3 பேருமே இந்தியாவினுடைய அரசாங்கத்துக்கு, அதாவது நீங்கள் பிஜேபி கட்சி கூட எதிராருங்க, எதிர்கொள்கையோடங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க எந்த கொள்கையை கொண்டு வந்தாலும், புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறது, அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்த 3 மாநில தேர்தல்களிலேயும் அங்கே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தோற்று போயிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிட்டாங்க. பினராயி விஜயன் கேரளாவில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அந்த கட்சி வெற்றியை பறி கொடுத்திருக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது, தமிழ்நாட்டில் தாவேகா புதிய கட்சி, விஜய் தலைமையிலான கட்சி ஜெயிச்சிருக்குது, மேற்கு வங்காளத்தில் பாஜக ஜெயிச்சிருக்குது. இப்படி இந்த 3 மாநிலங்களிலுமே ஓரளவு மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய கட்சிகளாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. இது மக்களெல்லாம் இதை வரவேற்கலாம், கொண்டாடலாம். நான் இதுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் பெரிய அளவுக்கு அதை கொண்டாட்டமாக மாற்றாமல், மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அதை பண்ணணும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த யாரும்
மக்களுக்கு பெரிய அளவில் எந்த தொந்தரவும் கொடுத்ததாக தெரியல. இப்போ இந்த நமக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் நாம் இந்த மாதிரி கருத்துக்களை சுதந்திரமாக சொல்கிறதற்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்குது. இந்த மாதிரி கருத்துக்களை யாரெல்லாம் சொல்ல முடியுமோ அவங்கெல்லாம் சொல்லி தங்களுக்கு தெரிந்த விதத்தில், நான் சொல்கிறதே சரின்னு சொல்ல முடியாது, மற்றவர்களும் சொல்லும்போது எல்லா கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்து அந்தந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களை சரியாக வழிநடத்த வேண்டும். அதை செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருப்பூர் தங்கராஜ்.